ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாஸ். நீ காலையிலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்க்கும்போது எங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் இந்த நிலமை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்க்கும்போது தெரியும். கவுண்டர் டாப் எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோ ஃபுல் பாத்திரம் தான். எல்லாமே பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வெளியே போட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பாத்திரம் அவங்களை பார்க்கும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 டொப்பில் துணி தான் ஊற வச்சுருக்கேன். துணி ஊற வச்சு துவைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் துவைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுப்பை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாலில் சமைக்கும் போது எல்லாமே அடுப்பில் கொட்டி வச்சு பால் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும். ஃபஸ்ட்டு நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அதை நல்லா கழுவிட்டுருக்கேன். விம்மு தான் யூஸ் பண்ணுறேன். கழுவுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஸ்மெல் நல்லாவே இருக்கும். நல்லாவே ஸ்மெல் ரொம்பவே சமைத்த ஸ்மெல்லை விட இந்த விம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் விம் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஸ்கப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாத்திரத்தை ஃபுல்லாக வெளியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும் அப்படி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அடுப்பை கழுவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். செடியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தண்ணி நல்லா ஊற்றுவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போதைக்கு அடுப்பு நல்லாவே தொடச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே விளக்கி வச்சிட்டேன். அடுப்பில் க்ளீன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சி விட்ருவேன். எனக்கு ஈரமாக இருந்தால் பிடிக்காது. ஒரு மாதிரி பிசு பிசு இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷனும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். சின்ன பாத்திரத்துலலாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். உள்ளே ஸ்டாண்டில் கொத்திடுவேன். இந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் விலைக்கு இந்த திண்டில் காய போட்டிருப்பேன். அந்த ஸ்மெல் வராது. நல்லா வெயிலில் காஞ்சோன்னே நம்ம திரும்பி உள்ளே தூக்கி வச்சிடலாம். நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன். அதுக்காண்டி இந்த திண்டு நான் இப்போ தான் கட்டினேன். இந்த திட்டு கட்டின பிறகு நல்லாவே இருக்குது. பாத்திரம் காய போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய பாத்திரம் விலைக்கு கவுத்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. என்னைய மாதிரி யாரெல்லாம் இப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பாத்திரத்தை விலைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு மணி 11 ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு வீடை பெருக்க தான் செய்யணும். பெருக்கி பிடிச்சா அந்த வேலை எனக்கு முடிஞ்சிடும். வீட்டை பார்க்கும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குப்பையாக இருக்குது. அங்கங்கே டஸ்ட்டாக தான் இருக்குது. தூத்து விட்டு அந்த வேலை முடிஞ்சிட்டு வீட்டை நான் எப்பவுமே காலையிலே தூத்துருவேன். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் தூப்பேன். சாயந்தரம் லைட் போடுறதுக்கு மட்டும் தூத்துருவேன். காலையில் ஒரு 10-11 மணிக்குள்ளே தூத்துட்டுனா வீடு க்ளீன் ஆகிரும். அதனால் வீடை தான் பெருக்க போகிறேன். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மீன் உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கே வருமான்ட்டு. ஆமாம், எங்கள் ஏரியாவுக்கு 10 இல்லை ஒரு 11 மணிக்குள்ளே மீன் வந்துடும். அப்படியே வீடெல்லாம் தூத்து முடிச்சுட்டு போனோடனே மீன் கடை சவுண்டுக்கு இருந்துச்சு. போய் பார்த்தா சாலை மீன் வந்துச்சு. சாலை மீன் எனக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு சாலை மீன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மீன் என்ன பார்த்தலாமா, மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். மீன் குழம்பு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாலை மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ், அது கிளாஸில் இருக்கிறது தயிர், அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். நான் இப்படி மூடி வச்சுக்கிடுவேன். மீன் குழம்பு ரெசிபி ஏற்கனவே ஒரு டைம் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் மீன் குழம்பு எப்போவுமே ஒரே மாதிரி வைக்க மாட்டேன். மாற்றி மாற்றி வைப்பேன். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சாலை மீன் பாதி குழம்பு பாதி பொரிக்கும் எடுத்து வச்சுருந்தேன். பாதி அப்படியே பேட்ச் பொரிச்சிட்ருக்கேன். பாதி விரவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.